இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் 1ல் யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் 1Aல ஃபஸ்ட்டு சம். ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க, அந்த இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் 11:15 என்னன்னு கேட்குறாங்க. ரேஷியோ, இஃப் த ரேஷியோ A:B அப்படின்னா அதோட இன்வர்ஸ் ரேஷியோ வந்து என்ன வரும் அப்படின்னா B:A. ஓகேவா? தேர்ஃபோர் இந்த சம்முக்கு 11:15 அப்படின்னா அதோட இன்வர்ஸ் ரேஷியோ வந்து என்ன வரும், 15:11. கிளியரா? ஆப்ஷன் ஏ. செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் என்ன கேட்குறாங்கன்னா, the ratio of two quantities is 3:4. if the antecedent is 15, the consequent is. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்டிசிடென்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆன்டிசிடென்ட்னா ஃபர்ஸ்ட் டைம். ஆன்டிசிடென்ட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். கான்சிக்வெண்ட், ஸோ கான்சிக்வெண்ட் மீன்ஸ் செகண்ட் டைம். ஸோ இந்த சம்மில் 3:4 கொடுத்துருக்குறாங்க. ஆன்டிசிடென்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்சிக்வெண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 3லேருந்து 15 எப்படி வரும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம ஒரு ரேஷியோவில் வந்து சேம் நம்மளால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபஸ்ட் டைமே செகண்ட் டைமே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ 3 × 5 15. ஸோ அதே நம்பரால் இந்த சைடு மல்டிபிள் பண்ணும். 4 × 5 வந்து என்னது, 20. ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 20. தேர்ட் சம் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டிஸ் 5:7. அதாவது A:B வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 5:7. இஃப் த கான்சிக்வெண்ட் ஆஃப் இட்ஸ் இன்வர்ஸ். கான்சிக்வெண்ட் ஆஃப் இட்ஸ் இன்வர்ஸ்னால் ஃபஸ்ட் இது வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்வர்ஸ் பண்ணிக்கணும். 5:7 இன்வர்ஸ் ரேஷியோ வந்து என்ன வரும், இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் 5:7 7:5. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்வர்ஸ் ஏன்னா A:Bயோட இன்வர்ஸ் வந்து என்னது அப்படின்னா B:A. இன்வர்ஸ் வந்து B:A. தேர்ஃபோர் 5:7ஓட இன்வர்ஸ் ரேஷியோ 7:5. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஆன்டிசிடென்ட் கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ கான்சிக்வெண்ட் வந்து 5. கான்சிக்வெண்ட் 5. ஸோ அதை எதுவுமே மாற்றலாம் அப்படின்னா இன்ட்டு 1 பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதே என்ன பண்ணிக்கோங்க, இன்ட்டு 1 பண்ணிக்கோங்க. அதோட ஆன்டிசிடென்ட்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தோமா. ஆன்டிசிடென்ட்னா ஃபஸ்ட் டைம், கான்சிக்வெண்ட்னா செகண்ட் டைம். ஸோ இதோட ஆன்டிசிடென்ட் வந்து என்னது 7. ஸோ ஆப்ஷன் சி. ஃபோர்த் சம். த ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் 2:3, 9:4, 5:6 அண்ட் 8:8 என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு காமன் ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காமன் ரேஷியோ அப்படின்னா A:B, C:D, E:F. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ரேஷியோ கொடுக்குறப்ப, ஓகேவா, 2 ஆர் மோர் ரேஷியோ கொடுக்குறப்ப அதோட காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு டைம் A × C × E டிவைட் பை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் டைம் B × D × F. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்துடுங்க, தென் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த கிவன் சம்மில் ஃபஸ்ட்டு டைம் என்ன இருக்குது, 2 × 9 × 5 × 8 divided by second term 3 × 4 × 6 × 10. ஸோ நம்ம எடுத்த உடனே மல்டிபிள் பண்ண பார்ப்போம். மல்டிபிள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்துடுங்க. எதெல்லாம் கேன்சல் ஆகும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 5 2s are 10. ஓகேவா? 4 2s are 8, 2 3s are 6, 3 × 3 9. So equal to 1/1. So ratio, common ratio is 1:1. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் சம் போகலாம். The duplicate ratio of 3:4. ஸோ ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ இப்போ A:B கொடுத்துருக்காங்க, டூப்ளிகேட் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா அதோட டூப்ளிகேட் ரேஷியோ A² B². ட்ரிப்ளிகேட் ரேஷியோ
ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா a cube is to b cube. Then subduplicate ratio. Subduplicate ratio அப்படின்னா root of a is to root of b. Then subtriplicate ratio. Subtriplicate ratio அப்படின்னா cube root of a is to cube root of b. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் சம்க்கு the duplicate ratio of 3:4. So 3:4 ஓட duplicate ratio வந்து என்னது? 3 square is to 4 square. Duplicate ratio என்ன சொல்லலாம் அப்படின்னா compounded itself ன்னு சொல்லுவாங்க. அதே ரேஷியோவுக்கு என்ன பண்ணிக்கிறோமா? காம்பவுண்ட் ஆகிக்கிறோம். compounded to itself. So 3 into 3 divided by 4 into 4. அதாங்க 3 square 4 square பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? then next sum, 6th one, subduplicate ratio. இப்போ தான் பார்த்தோம். a is to b ஓட subduplicate ratio வந்து என்னது? root a is to root b. therefore root 25 is to root 36 வாங்க. 25 னா root 25 ஸ்கொயர் எடுத்து பாருங்க 5. 36 ஸ்கொயர் எடுத்து பாருங்க 6. 5 is to 6. So option D. 7th sum. The triplicate ratio of 2 is to 3. Triplicate ratio னா a is to b ஓட triplicate ratio வந்து என்ன சொன்னேன்? a cube is to b cube. So given ratio 2 is to 3. 2 is to 3 triplicate ratio 2 cube is to 3 cube. 2 cube na 8, 3 cube na 27. So 8 is to 27. Option A. Clear? So next sum. The subtriplicate ratio of 8 is to 27. A is to B ஓட subtriplicate ratio என்னன்னு பார்த்தோம்? cube root of a is to cube root of b. இந்த cube root அப்படின்னா ரூட்குள்ள 3 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கலாம். அதுதான் மீனிங். ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கலாம். ரிமைனிங் நம்பர் அப்படியே உள்ளே வச்சுக்கணும். 4th ரூட்னா 4 நம்பர்ஸ். ஸோ அண்ட் ஸோ ஆன். ஸோ given 8 is to 27. இதுக்கு என்ன பண்ணுங்க? cube root of 8 எடுங்க. is to cube root of 27 எடுங்க. cube root of 8னா 8 எப்போ எழுதிக்கலாம்? 2 into 2 into 2 எழுதிக்கலாமா? is to 27 3 into 3 into 3 எழுதிக்கலாமா? ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ 3 2 உள்ளே இருக்குது, இதில் 3 3 வெளியே இருக்குது. ஸோ 2 is to 3. இதை நம்ம கால்குலேட்டர் அப்ரோச் பண்ண முடியாதுல்ல. ஸ்கொயர் ரூட்டை நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ கியூப் ரூட்டுக்கு முடியாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, 3 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் 2 is to 3. ஓகேவா? தென் 9th one. The ratio compounded of 4 is to 9 and the duplicate ratio of 3 is to 4. So 4 is to 9 சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா the ratio compounded of 4 is to 9 and என்ன சொல்லியிருக்கிறாங்க? duplicate ratio of 3 is to 4 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ 3 is to 4 ஓட duplicate ratio வந்து என்னது? a square is to b square சொன்னோமா duplicate ratioனா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன வரும்? 3 square is to 4 square. Therefore 9 is to 16. ஸோ இப்போது இந்த ரெண்டு ரேஷியோவுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ காம்பவுண்ட் ரேஷியோனா ஃபஸ்ட் டைம் மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டரை, செகண்ட் டைம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டர். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 4 4. ஸோ ஆன்சர் 1/4. ஸோ 1/4 is also written as 1 is to 4. ஸோ ரேஷியோ a is to b is also written as a/b ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 1/4 எப்படி எழுதிக்கலாம்? 1 is to 4. ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா? 10th one. The ratio compounded of 4 is to 9. The ratio compounded of எதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? 4 is to 9 and duplicate ratio of 3 is to 4. ஸோ 3 is to 4 ஓட duplicate ratio என்னது?
3 square is to 4 square. Therefore, 9 is to 16. The triplicate ratio of 2 is to 3. Triplicate. எதோட triplicate? 2 is to 3 ஓட triplicate. 2 cube is to 3 cube. So is equal to 8 is to 27. And 9 is to 7 அப்படின்னா அது triplicate ratio கிடையாது. சரியா? நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க இந்த சம்மில். இந்த triplicate ratio of 2 is to 3னா முடிஞ்சது. அண்டு 9 is to 7 அது வந்து எந்த ஒரு இதுக்குமே அவங்க வந்து சொல்லலை. இந்த 9 is to 7 அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் triplicate பண்ண வேணாம். அண்டு the triplicate ratio of 9 is to 7 சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? triplicate பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் இது ஒரு கன்ஃபியூஸான ஒரு இடம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. 9 is to 16 அண்டு 4 is to 9. ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காம்பவுண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ காம்பவுண்ட் ரேஷியோ என்ன? ஃபஸ்ட்டு டைம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. செகண்ட் டைம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டினோமினேட்டரில் போட்டுக்கோங்க. 9 into 16 into 27 into 7. ஸோ இதில் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிட வேணாம். ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 9 கேன்சல் ஆகிடும். 8 2s are 16. 2 2s are 4. 9 3. ஸோ ரிமைனிங் மேலே என்ன இருக்குது? 2. கீழே 3 into 7. Therefore இதுக்கு ஆன்சர் 2/21. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? ரேஷியோ ஃபார்மெட் எடுத்தோம்னா 2 is to 21 இல்லையா? ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ இந்த வீடியோ நம்ம 10 சம்ஸ் முடிச்சிடலாம். ரிமைனிங் சம்ஸ் வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டச்சில் இருங்க.